ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மின்னிஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அசத்தலான மட்டன் குழம்பு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 1.5 சில்லு அளவுக்கு தேங்காயை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். 1.5 ஸ்பூன் கசகசா போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு 3 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ்னால 3 எடுத்திருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இப்போ 1/4 கிலோ மட்டன் எலும்பு கறி எடுத்திருக்கேன். எலும்பு கறி தான் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் எலும்பு கறி எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கரில் இப்போ 6 விசில் வச்சுக்கலாம். அப்போ தான் மட்டன் நல்லா வெந்திருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வெந்திருக்கு. ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம் உள்ள. லைட்டாக ஜாரில் தண்ணி ஊற்றி மீதி இருக்க பேஸ்ட்டு கரைச்சி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இது வீட்டில் நாங்கள் அரைச்சி வச்ச மசாலா பொடி. ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்து சேர்த்துக்கலாம். ½ டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இந்த கரம் மசாலா தூளும் நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது. கொத்தமல்லி எடுத்து சேர்த்துக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மசாலா வேகிறதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு விசில். மட்டன் ஏற்கனவே வெந்திருக்கு. இந்த மசாலாவும் மட்டனும் சேர்க்கறதுக்காக இந்த ஒரு விசில் வச்சுக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி அதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சதை கறி குழம்புல ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம்.
இப்ப அசத்தலான சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.